இந்த கனிமவள கடத்தல் லாரி இருக்குல்ல, லாரிகளால மோதி 398 பேர் கொண்டிருக்காங்க. 1600 பேரை கையிலிருந்து காலிலிருந்து மருத்துவமனைகள் வீடுகளில் முடங்கி கிடக்குறாங்க. அதுக்கு எதிராக போராட்டிருக்க நாம மட்டும்தான். ஒரு 2 நாட்டுக்கு முன்னாடி தக்கலையில ஒரு குழந்தைய லாரி ஏற்றி கொண்டாங்கல்ல, பாத்தீங்களா நீங்க? அந்த குழந்தை கொன்ன உடனே அந்த இடத்துல ரோட்ல உட்காந்து போராடினது யாரு தெரியுமா? நாங்க தான். நான் தான் முதல்ல உட்கார்ந்தது. என் கூட உள்ள அத்தனை பேரும் என் கூட வந்து உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்து போராடி இப்ப கடைசியில் என்ன தீர்ப்பு தெரியுமா? கன்னியாகுமரி மாவட்டத்துக்குள்ளே கனிமவள கடத்தல் லாரிகள், டாரஸ் லாரிகள் இயங்க கூடாதுன்னு சொல்லிட்டு மாவட்ட நிர்வாகம் தடை போட்டாச்சு. தடை உத்தரவு போட்டாச்சு. இத்தனை கட்சிகள் இருந்த பிறகு செய்ய முடியாத விஷயத்தை நாங்க சாலையில உட்கார்ந்து 1 மணி நேரம் போராடி சாதிச்சு காட்டுறோம். புரியுதா? சாதாரண அரசியல்வாதிகள் இந்த தேர்தல் வெற்றியை குறித்து சிந்திப்பாங்க. நம்ம என்னன்னா ஒரு தொலைநோக்கோட ஒரு 100 வருஷம் கழிச்சு நம்ம நிலம் எப்படி இருக்கணும், நம்ம அடுத்த தலைமுறை குழந்தைங்க எப்படி வாழணும், அவர்களுக்கு தேவையான சுத்தமான காற்று, நல்ல தண்ணீர், நல்ல உணவு, ஆரோக்கியமான உணவு, அதாவது இப்போ இருக்கக்கூடிய நஞ்சு வசதி ஏற்படுத்திட